அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2025 வருடம் இந்த மாதம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:47 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறார். குரு பயிற்சி பலன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது? இது நாள் வரை 7ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்திருப்பார். சுபகாரியங்கள் நடந்திருக்கும், கூட்டு தொழில் சிறக்கும், பார்ட்னர்ஷிப் கை கொடுத்து நல்லதொரு முன்னேற்றத்தை அமைத்து கொடுத்துருப்பாங்க. கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஏற்பட்டு இல்லற வாழ்க்கையில் மேம்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கும். இதில் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு செல்றார். 8ஆம் வீடு அஷ்டம குரு சிரமப்படுத்துவாரா? பண பற்றாக்குறையை ஏற்படுத்துவாரா? பண வருமானத்தை குறைப்பாரா? உடல் ஆரோக்கியத்தில் தெளிவடைய வைப்பாரா? மருத்துவ செலவு ஏற்படுமா? ஆயுள் விருத்தி, ஆயுள் முன்னேற்றத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, ஆகவே குரு பகவானுக்கு ஏற்றவாறு இந்த வருடம் சிம்ம ராசிக்கு நிறைய நன்மைகளை செய்வார். இதனால வரைக்கும் ஒரு விஷயங்களை குரு இருந்ததுனால இது போன்ற தொழில் முடக்கம், கேள்விகள், பதவியில நல்லதொரு முன்னேற்றம் இல்லாமக்கூடிய குரு பகவான் வேலை வாய்ப்புல சில சிந்திக்க வைப்பார். வேலை வாய்ப்புல நிறைய இருக்கக்கூடிய குறைபாடுகளை சரி செய்வதற்காக இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களை, சிம்ம ராசிக்காரர்களை கொஞ்சம் சிரமப்படுத்தியது. பத்திலே குரு பதவிக்கு உடல் ஆரோக்கியத்திலே செலுத்தி உடம்புக்கு தேவையான இருக்கக்கூடிய கொடுத்து நிலைப்பாடை நாடி நிலைநிறுத்துவதற்காக ஆரோக்கியமான உணவை அலுவலக வேலை வாய்ப்பும் சரி, உடல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்த காலகட்டம் எல்லாம் கவனம் செலுத்த வைப்பார். குரு பகவான் 14ஆம் வீட்டுக்கு போகும்போது சிறு சிறு தங்குதடையில்லாத முன்னேற்றங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் நல்ல லாபத்தை கொடுப்பார். அதை கடுமையாக வரக்கூடிய இந்த வருட உழைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு நிறைய நல்ல விஷயங்கள், நல்லருளால் அற்புதமான விஷயங்கள், அருமையான விஷயங்கள் பாடுபட்ட நடக்கும். வெற்றியை நோக்கி பயணிக்க மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாக தனிப்பட்ட முறையில் பல விதமான முயற்சிகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக நீண்ட நாள் முயற்சி எடுத்து தனிப்பட்ட முறையில் தனக்குன்னு ஒரு நீங்க முயற்சி செஞ்ச அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்தி ஒரு வெற்றிகரமான பாதையில இட்டு செல்லும். அதை சுய பரிசோதனை செய்து நிறைய நன்மைகளை செய்வார்கள் எல்லாம். அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை 5, 7, 9ஆம் பார்வையா பார்க்கும்போது அடைய வேண்டுமோ அந்த முன்னேற்றத்தை நோக்கி குரு பகவான் 5ஆம் பார்வையா வைப்பார். சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். கடினமாக உழைக்க வைப்பார். சுக்கிரனுடைய வீட்டு பண பற்றாக்குறை அவ்வப்பொழுது வந்த வண்டி வாகன யோகம் இருக்கும். அதிக செலவுகளை செய்து கொள்ளாமல் பயணங்கள், பிரயாணங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். முன்னெச்சரிக்கை தலங்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். சுப நிகழ்ச்சிகள், புதிய தொழில் தொடங்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. எடுக்கின்ற முயற்சி எல்லாம் நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி எந்த தொழில் செய்தால் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையலாம். முயற்சி செய்கிற போது தேவையான பண வசதிகள் கிடைக்கும். பல தடவை யோசித்து சகோதர சகோதரியினுடைய அன்பு ஆதரவும் தொடங்குவதற்கும் அதில் அதிக முதலீடு போடுவதற்கும் அதனால யோசித்து குரு பகவானுடைய பார்வை செயல்படுவதாக நிறைய நன்மைகளை நடக்கக்கூடியதாக இருக்கு. அதிகமாக உழைக்க வைத்து இது 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது அளவுக்கு சிம்ம ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறாப்ல. உடல் ஆரோக்கியத்தை குரு பார்க்கும்போது சிந்தித்து செயல்பட ரொம்ப நல்லது. மனசு தெளிவாகிறது, இடம் வாங்குறது, அறிவாற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூர்மை, மதிநுட்பம் நிறைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு புதிய புதிய யோசனையால ஒரு தீர்வை கொடுத்து தொழிலும் சரி, அலுவலக பணியிலும் சரி, வியாபாரத்திலும் சரி ஏற்றாற் போல நிதியுடைய அறிவாற்றலால நிறைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய சூழ்நிலை அமையும். குரு பகவான் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்துக்கு ராசிக்காரர்களை தகுந்த முன்னேற்றங்கள் அமையும். நல்லது அவர்களுக்கு தேவையான செயல்பட வேண்டும் என்கிற பொருளாதார வசதியை ஏற்படுத்துவதற்கும் யாரிடமும் நிதி ஆதாரம் கொடுப்பதற்கும் சோம்பலாக இல்லாமல் அவர்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அடித்தனமாக, விவேகமாக, சாணக்கியத்தனமாக இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக நடந்து பலவிதமான லாபஸ்தானத்திலிருந்து பிரச்சனைகளை, கஷ்டங்களை எல்லாம் 5ஆம் இடத்தை சரி செய்து வெற்றிக்கான வழி, குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் விருச்சிக ராசி முன்னேற்றகரமான காலகட்டமாக மாணவர்கள் கல்வியில அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9ஆம் பார்வையா
நன்கு தேர்ச்சி அடைய வேண்டும். சிம்ம ராசிக்கு 7ஆம் வீடு அதிக உழைப்பை கும்பராசி சனியினுடைய வீடு. கல்விக்கான குரு வசதியை தயார் செய்து அதே நேரத்தில் படிப்பு 7ஆம் வீட்டை பார்க்கறது ரொம்ப நல்லதுதான். பார்த்துக் கொள்வது நல்லது. இதனால் வரை இந்த கணவன் மனைவியுடைய சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாம் விலகி அது அவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இடையில இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல் எல்லாம் நரம்பியல் சம்பந்தப்பட்டது, உடம்பு வலி, இது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்கு தேவையான உடனடியாக மருத்துவரை வாழ்க்கை துணைக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றங்கள் மருந்துகளை எடுத்து வருமானங்கள் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை வசதி வாய்ப்பு பெருகும். கூட்டு தொழில் குரு பகவான் இருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணியாக பார்க்கும்போது ஒரு லாபகரமான பார்த்தால் கோடி புண்ணியம் பயனுள்ளதாக. அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிய அதனால வரக்கூடிய குரு பார்வையா 12, 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கும்போது நிறைய சிலருக்கு வெளிநாடு வெளிநாட்டுல வேலை கிடைக்கும், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வசதி, புதிய வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை அமையும், புதிய தொழில் தொடங்குறது, அலுவலக மாற்றத்தில் ஊதிய உயர்வு இருப்பதால சுபகாரியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை, நிகழ்ச்சிகளுக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும், நிறைய நன்மைகளை கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான சிம்ம ராசிக்காரர்கள் வாழக்கூடிய அளவுக்கு அதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வழிபாடு செய்தால் குரு பகவான் வரக்கூடிய லாபம் கொடுப்பார், யோகம் அதிகரிக்கும். விரயமானாலும் செலவானாலும் முருகனை வழிபாடு செய்யலாம், நல்ல செலவாக மாற்றிக்கொள்வது நல்லது. குரு பகவானை வழிபாடு செய்யலாம். வாகனம் வியாழக்கிழமை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள இருக்கும். வாகனம் வழிபாடு செய்யலாம், சரி செய்யக்கூடிய 8 மணிலிருந்து 9 மணி. வீட்டை அலங்கரித்த குரு விஷயத்தில் கொஞ்சம் சுப செலவு ஏற்படும். குருவுக்குரிய நாள், மற்றபடி குரு பகவானுக்குரிய நேரத்தில் வழிபாடு செய்யலாம். 7ஆம் பார்வையாக சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்வது 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குருவுக்கு நன்மை கொடுக்கும். குடும்பஸ்தானம் குருவினுடைய அருளால குரு பகவான் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவாங்க. குடும்ப முன்னேற்றத்துக்கு அதனால 2025 நிதி ஆதாரம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு குடும்பத்துக்கு 10:47 நிமிடத்துக்கு பொருளாதாரம் ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை 11ஆம் வீடான மிதுன ராசிக்கு செல்கின்ற. ஆகவே ஒரு நல்லதொரு யோகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. எதிர்மறையாக பேசாமல் நேர்மறையாக 8ல நம்பிக்கை காலகட்டமாக இருந்தாலும் அது வாக்கு பலிக்கும். ஒரு முன்னேற்றத்தில் சிறு சிறு குழப்பங்களும் சோதனைகளும், கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்பப்போ 8ல் இருக்கக்கூடிய சனி பகவான்களுக்கு நிறைய இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அமையும். குரு பகவான் வலிமையாக இருப்பதால மற்றபடி குரு பகவான் முன்னேற்றத்தை நோக்கி 4ஆம் வீட்டை பார்க்கறது, எதிர்ப்புகளை கடந்து சோதனைகளை கடந்து பூமி பொருளாதார விஷயங்கள் முன்னேற்றத்தையும், நிலம் வீடு வருமானத்தை விஷயங்கள்ல திட்ட வசதி வாய்ப்பையும் அதிக சில மாற்றங்கள் ஏற்படும். அதை முன்னேற்றகரமாக வாழ்க்கை வளமுடன் தேவையான சிம்மராசி வசதி வாய்ப்பை உருவாக்குவதே நடக்கும். முன்னெச்சரிக்கையோடு திட்டம் டிவியை தொடர்ந்து பாருங்க, நல்லது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வெற்றிக்காக கடுமையாக அல்லும் பகலும் பாடுபட வேண்டியது இருக்கும். அந்த உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் இருக்கும். அதிக உழைப்பு அதிக வெற்றியை, உயர்வை கொடுக்கும். நன்கு புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட்டால் கல்வியிலும் தொழில்துறையிலும் அலுவலக பணியிலும் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு, வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கும், உடல் ஆரோக்கியத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுகளும், இடம் பூமி சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கும், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிலும் குரு பகவானுடைய பார்வை 4ஆம் வீட்டில் உள்ளதுனால அது நிறைய நன்மைகள் நடக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்வது நல்லது. ஆலங்குடி சென்று குரு பகவானை வழிபாடு செய்வதும் நல்லது. வியாழந்தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குரு நேரத்தில் சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்வதும் குரு பகவானுக்கு சிறப்பாக இருக்கும். குரு அருள் கிடைக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களை நல்ல அனுபவத்தை கொடுத்து, வெளி உலகத்தை புரிய வைத்து, பண வருமானத்தினுடைய மதிப்பீடை உணர வைத்து, சேமிப்பினுடைய பெருமையை உணர வைத்து, கடுமையாக உழைக்க வைத்து நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார், நல்ல அனுபவத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆகவே வாழ்க வளமுடன் விருச்சிக ராசிக்காரர்கள் குரு அருள் பெற்று நன்மைகள் நடக்கட்டும் என்று சொல்லி, குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.